வணக்கம், வெல்கம் டு மதுரை ஐஏஎஸ் அகாடமி. எல்லாரும் யூபிஎஸ்சிக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் இன்னும் 10 days தான் இருக்கு. இந்த 10 daysல நம்ம ரிவிஷனா கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் பார்க்க போறோம். ஸோ முக்கியமா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்ல ஒரு டாப் 21 முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் பார்க்க போறோம். ஸோ அது கண்டிப்பா நீங்க பார்த்துட்டு போங்க. ஸோ ஒன்லைன் மாதிரி இருக்கு, அது கொஞ்சம் டெப்தா பார்த்துட்டு போங்க. ஸோ கண்டிப்பா நம்ம கொஸ்டின்ஸ் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் பாருங்க, வாஷிங்டன் டெக்ளரேஷன். ஸோ முக்கியமான டாபிக் இது. ஸோ வாஷிங்டன் டெக்ளரேஷன் யாரு பண்ணியிருக்காங்க பாத்தீங்கன்னா, ஸோ வாஷிங்டன் கண்டிப்பா அமெரிக்கா. ஸோ யூஎஸ்ஏ சவுத் கொரியாவோட ஒரு டெக்ளரேஷன் போட்டிருப்பாங்க. ஸோ யூஎஸ்ஏ பிளஸ் சவுத் கொரியா, யூஎஸ்ஏ பிளஸ் சவுத் கொரியா ஒரு டெக்ளரேஷன் போட்டிருப்பாங்க. ஸோ அது வாஷிங்டன் டெக்ளரேஷன். அடுத்து இந்தியா டு ட்ரெயின் ஏசியன் விமன் இன் யுனைடெட் நேஷன்ஸ். ஸோ ஏசியன்னா என்ன? அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன்ஸ் விமன். அவங்க பாத்தீங்கன்னா இந்தியா ட்ரெயின் பண்ண போறாங்க. சோ இந்தியா டு ட்ரெயின் ஏசியன் விமன் இன் யுனைடெட் நேஷன்ஸ். அடுத்து இஸ்ரேல் பாலஸ்தீன் கான்ஃப்ளிக்ட். சோ இஸ்ரேல் பாலஸ்தீன், சோ இஸ்ரேல் ஹமாஸ் அந்த ப்ராப்ளம் பத்தி உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி உக்ரைன் ரஷ்யா ப்ராப்ளம் தெரியும். சோ அந்த மாதிரி இந்த வேர்ல்ட் ஃபுல்லா ப்ராப்ளமா இருக்கிற முக்கியமான வார் ஜோன்ஸ் கண்டிப்பா நம்ம கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி சூடான்ல உள்நாட்டு போர் அதை பத்தி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அடுத்து பாருங்க, சில்க்வார்ம் ஈட்டிங் ஸ்ட்ராட்டஜி. சோ சில்க்வார்ம் ஈட்டிங் ஸ்ட்ராட்டஜி யாரோட பாத்தீங்கன்னா சைனாவோடது. சோ சில்க்வார்ம் ஈட்டிங் ஸ்ட்ராட்டஜி யாரோட பாத்தீங்கன்னா சைனாவோடது. சோ இத பத்தி நம்ம ஏதாவது क्वेश्चंस எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு சில்க்வார்ம் ஈட்டிங் ஸ்ட்ராட்டஜினா என்ன? அது ஒரு மெட்டஃபரா தான் வச்சிருக்காங்க. சோ சில்க்வார்ம் செரிகல்ச்சர் அது கிடையாது. சோ ஒரு மெட்டஃபர் இது, அதை செக் பண்ணி பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வேக்னர் குரூப். சோ வேக்னர் குரூப் எல்லாருமே தெரியும். சோ ரஷ்யாவோடது. சோ ரஷ்யாவோட பிரைவேட் மிலிட்டரி குரூப் வேக்னர். சோ இத பத்தி கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ உள்நாட்டு போர் சூடான்ல இந்த வேக்னரோட போர் ரொம்ப முக்கியமானது. அடுத்து ஏசியா பசிபிக் பிளான் ப்ரொடெக்ஷன் கமிஷன் ஏபிபிசி. சோ இது ரொம்ப முக்கியமான டாபிக் இது, ஏசியா பசிபிக் பிளான் ப்ரொடெக்ஷன் கமிஷன். சோ FAO ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன். சோ அவங்க தான் அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. சோ அது ஒரு முக்கியமான டாபிக் இது. அடுத்து பிளாக் சி கிரைண்டிங். சோ பிளாக் சி கிரைண்ட். சோ கிரைண்ட் போர்ட் ரிலேட்டடா சம்பந்தது. சோ போர்ட் கிரைன்ஸ் பாத்தீங்கன்னா எங்க போகும்? உக்ரைனுக்கு போகும். சோ உக்ரைன் போர்ட் ரிலேட்டட் ஆனது. சோ முக்கியமான டாபிக் இது. சோ கிரைன் கொண்டு போவாங்க. சோ அந்த போர்ட்ஸ்ல பிரச்சனைலாம் கொண்டு போகணும். சோ அத பத்தி பிளாக் சி கிரைண்டி. சோ பிளாக் சீல இருந்து அந்த கிரைண்டில கொண்டு போவாங்க. சோ அத பத்தி இது. அடுத்து யூரோப்பியன் ஸ்கை ஷீல்ட் இனிஷியேட்டிவ். சோ பாலிஸ்டிக் அண்ட் ஆன்டி பாலிஸ்டிக் மிசைல்ஸ் இருக்குல்ல, டிஃபென்ஸ் இருக்குல்ல, அத பத்தி ஒரு டாபிக் இது. அப்புறம் B20 சமிட் ஹெல்ட் இன் நியூ டெல்லி. So G20 ஓட one of the part பாத்தீங்கன்னா B20. So the business 20 summit held in New Delhi. So பாத்தீங்கன்னா அன்னைக்கு நடந்திருக்கும். So முக்கியமான டாபிக் இது. G20 முக்கியமானது, B20 ரொம்ப முக்கியமானது. அடுத்து ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ். So ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ், ஆப்ரஹாம் லிங்கன் அவர் பேரே தெரிஞ்சுக்கணும். So இது அமெரிக்காவோடது. அமெரிக்கா பிளஸ் இஸ்ரேல் பிளஸ் UAE பிளஸ் இந்தியா. So இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அக்கார்ட் மாதிரி பண்ணிருப்பாங்க. So அதான் ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ். அப்புறம் இட்டாலி டு கம் அவுட் ஆஃப் BRI. சோ இட்டாலி BRI வெளிய வந்திருக்காங்க. சோ பெல்ட் ரோட் இனிஷியேட்டிவ். பெல்ட் ரோட் இனிஷியேட்டிவ் யார் கொண்டு வருவாங்க பாத்தீங்கன்னா சைனா. சோ பெல்ட் ரோட் இனிஷியேட்டிவ் யார் கொண்டு வருவாங்க பாத்தீங்கன்னா சைனா. சோ அதுல பாத்தீங்கன்னா இட்டாலி வெளிய வந்துருவாங்க. சோ அத பத்தி டாபிக் இது. அடுத்து ஆபரேஷன் அஜய். ஆபரேஷன் அஜய் யார் பண்ணுவாங்க? இந்தியன் கவர்மெண்ட் பண்ணுவாங்க. எங்க இருந்து? இஸ்ரேல் ஹமாஸ் அந்த ப்ராப்ளம் இருக்குல்ல, பாலஸ்தீன்ல இருந்து. சோ அங்க இந்தியர்கள் மறுபடியும் இந்தியாவுக்கு கூட்டிட்டு வரதுக்காக கொண்டு வந்த ஆபரேஷன் தான் ஆபரேஷன் அஜய். அதே மாதிரி சூடான்ல ஒரு உள்நாட்டு போர் நடக்கும். சோ அங்க உள்ள இந்தியர்களை பத்திரமா மறுபடியும் இந்தியா கொண்டு வர பேர் ஆபரேஷன் காவேரி. சோ இந்த மாதிரி நிறைய ஆபரேஷன்ஸ் இருக்கு, அது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கொஸ்டின் ஆன்சர் பாயிண்ட் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து இந்தியா UAE சைன் ரூபே டொமஸ்டிக் கார்டு. ரூபே டொமஸ்டிக் கார்டு ஸ்கீம். சோ இந்தியா ரூபே டொமஸ்டிக் கார்டு ஸ்கீம் UAE ஓட சைன் பண்ணிருக்காங்க. சோ அது ஒரு முக்கியமான டாபிக். சோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா அகோரா அகர்டாலா ரைலிங். அகோரா அகர்டாலா ரைலிங். இந்த ரைலிங் யாரா இருக்கு பாத்தீங்கன்னா பிட்வீன் இந்தியா அண்ட் பங்களாதேஷ். பிட்வீன் இந்தியா அண்ட் பங்களாதேஷ் அந்த ரைலிங் இருக்கு. அடுத்து இந்தோனேசியால ஒரு வல்கனோ எரப்ஷன் போட்டிருக்காங்க, மராப்பி. சோ மராப்பி வல்கனோ எரப்ஷன் பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. சோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து சென்ஜன் ஜோன். சோ சென்ஜன் ஜோன் பாருங்க, யூரோப்பியன் கண்ட்ரீஸ் பாத்தீங்கன்னா விசா ஃப்ரீ என்ட்ரி இருக்கும். சோ பார்டர்ல பாத்தீங்கன்னா பெர்மிஸ் இல்லாம கொஞ்சம் பார்டர்ல அக்ரிமெண்ட் போட்டு நம்ம ஃப்ரீயா பார்டர்ல மூவ் பண்ணிக்கலாம். சோ விசா ஃப்ரீ என்ட்ரி இருக்கலாம் அப்படி சொல்லி கிட்டத்தட்ட 28 கண்ட்ரீஸ் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் இந்த சைன் போட்டுருப்பாங்க. சோ பார்டர்லெஸ் டிரான்ஸ்பர் மூவ்மெண்ட் பண்ணிக்கிறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க சென்ஜன் ஜோன். அப்புறம் ரைசினியா டயலாக். சோ ரைசினியா டயலாக் பாத்தீங்கன்னா இந்தியாவில் நடந்திருக்கும். இதுல பாத்தீங்கன்னா வேர்ல்ட்ல உள்ள பிரச்சனைகளை பத்தி கொஞ்சம் பேசியிருப்பாங்க.
பேசியிருப்பாங்க. ஸோ வேர்ல்டு உள்ள எக்கனாமிக்கல் ப்ராப்ளம்ஸ் அதை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாரிஸ் கிளப். ஸோ பாரிஸ் கிளப்ல ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் வந்து இஷ்யூஸ் இருக்குல்ல, ஸ்ரீலங்காவில் வந்து கடன் வாங்கி அந்த ப்ராப்ளம் இருக்குல்ல, ஸோ அதை பற்றி இந்த பாரிஸ் கிளப் அதில் கொஞ்சம் விஷயம் பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ பாரிஸ் கிளப் ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ ஸ்ரீலங்காவும் கடன் பிரச்சனைகள் இருக்குல்ல, அதை பற்றி ஒரு டாபிக் இது. அடுத்து சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் ஆக்ட் CAA ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ இந்த கவர்மெண்ட் வந்து CAA ரொம்ப முக்கியமான டாபிக் தான், அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க CAA. அடுத்து இந்தியா USA 2+2 மினிஸ்ட்ரியல் டயலாக். ஸோ 2+2 டயலாக் வந்து இந்தியா USA அதாவது பார்ப்போங்க, நிறைய ஒப்பந்தங்கள் வந்து பண்ணியிருப்பாங்க, அதை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து ப்ராஜெக்ட் பிரயாஸ். ப்ராஜெக்ட் பிரயாஸ் பாருங்க, இது ஒரு ஸ்கில்ல யாருன்னா மைக்ரேஷன் ஒர்க்கர்ஸ், அவங்க வந்து ஈஸியா மைக்ரேட் பண்றதுக்கும் நல்ல ஒர்க் டெவலப் பண்றதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ மைக்ரேஷன் ஒர்க்கர்ஸ் ஸ்கில் அது வந்து ரிலேட்டட் இருக்கும். ஸோ ப்ராஜெக்ட் பிரயாஸ். அப்புறம் 75th anniversary ஆஃப் UDHR யுனிவர்சல் டெக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், அதோட பார்த்தீங்கன்னா 75 years ஆச்சு. ஸோ அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, டைம்லைன் என்ன நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து அதே மாதிரி 20 years ஆஃப் UN கன்வென்ஷன் அகைன்ஸ்ட் கரப்ஷன். ஸோ இதுவும் 20 years ஆயிருக்கு. ஸோ அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க, என்ன அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, கரப்ஷன் அகைன் என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க, அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து யுனைடெட் நேஷன்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷன். ஸோ இதோட பர்பஸ் என்ன, ரீசன் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷன், அதோட பர்பஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ஹேக் அப்போஸ்டலிக் கன்வென்ஷன் 1961. ஸோ 1961 முக்கியம். ஸோ ஹேக் அப்போஸ்டலிக் கன்வென்ஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ரிலேஷன்ல டாப் 25 முக்கியமான டாபிக்ஸ். இதே மாதிரி நம்ம அடுத்த டாபிக்ஸ் வந்து நாளைக்கு பார்க்கலாம். இப்போ நம்ம ஓவரலா வந்து ஒவ்வொரு லைன் அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். இதை பத்தி நீங்க டெப்தா போய் கொஞ்சம் டெப்தா போய் சர்ச் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா UPSCல பிரிலிம்ஸ்ல நம்ம இன்டர்நேஷனல் ரிலேஷன் வந்து கண்டிப்பா வந்து क्वेश्चन எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது பர்టిక్యులரா 25 டாபிக்ஸ் வந்து வரது வந்து வாய்ப்பு அதிகமா இருக்கும். சோ நல்லா கவர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். Thank you.